ஆண்டவரும் இரட்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆவியில் வெளிப்படுத்தின தேவன். 1 கொரிந்தியர் 3:10 வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நமக்கோ தேவன் அவைகளை ஆவியில் வெளிப்படுத்தினார். The revelation through the God the Holy Spirit. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு செலுத்தும் பொழுது நமக்காய் ஆயத்தம் பண்ணின காரியங்களை நாம் கண் காணவும் இல்லை, நமது காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லி பவுல் அவர்கள் கூறுகிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்குமோ, அடுத்து என்ன சம்பவிக்குமோ என்று சொல்லி ஒருவேளை நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம், ஜெபித்து கொண்டிருக்கலாம், அழுது கொண்டிருக்கலாம். அழகாக சொல்லுகிறார், ஆவியில் வெளிப்படுத்துகிற தேவன். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், குறிப்பாக தேவனுடைய ஆழங்களையும், இன்னர் சீக்ரெட்ஸ் எல்லாவற்றையும் ஆராய்ந்திருக்கிறார். இதை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? தேவனுடைய ஆவியை இன்றி ஒருவனும் தேவனுக்குரியவளை அறிய மாட்டான். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்கள் அறியும்படிக்கு தேவனிடத்தில் புறப்படுகிற ஆவியை பெற்றோம். பரிசுத்த ஆவியானவரை நாம் எதற்கு பெற்றோம் என்றால், நம்முடைய காரியங்களை நாம் அறியும்படியாக மட்டுமல்ல, நம்மை கொண்டு தேவன் செய்யப்போகிற காரியங்களை அறியும்படியாக பெற்றுக்கொண்டோம். அது மட்டுமல்ல, 13ஆம் அதிகாரத்திலே அழகாக கூறப்பட்டுள்ளது, பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற வார்த்தையை கொண்டு ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியங்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். நாம் ஆவிக்குரிய காரியங்களில் அதிகமாக ஈடுபாடு செலுத்தி அதை ஆவிக்குரிய காரியங்களோடு கூட நாம் சம்பந்தப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளை யார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்? ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது அவர்கள் பைத்தியமாய் தோடும். அவர்கள் அதை ஆவிக்கேற்ற பிறகுமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படாததனால் அவைகள் அவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றும். ஆனால் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று அழகாக பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுவதை காண்பிக்கலாம். இதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் 23-24 வசனங்களை நீங்கள் வீட்டிலே தியானித்து பாருங்கள். அவனோடு சேர்ந்த மாலுமிகளும் சிறைச்சாலை கைதிகளும் கப்பலில் இருக்கும் பொழுது ஒரு பெரிய கப்பல் சேதம் வருகிறது, புயல் வருகிறது. மிகுந்து பயந்து போய் நிற்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒன்றும் வராது, உங்களுக்கு பிராணச்சேதம் வராது, உங்களுக்கு உயிர் பயம் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிற தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரைப்படுகிற யாவரும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்று ஆவிலே தனக்கு கிடைத்த வெளிப்பாட்டுகளை கூறினதோடு மட்டுமின்றி, ஆனபடியால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் என்று சொல்லி தனக்கு கிடைத்த ஆவியின் வெளிப்பாடை நம்பிக்கையோடு கூட அவர் விசுவாசித்தது மட்டுமின்றி மற்றவர்களும் கூறினார். அந்தபடியே இந்த மிகப்பெரிய கப்பல் சேதத்தில் அனைவரும் விடுவிக்கப்பட்டார்கள். பவுல் ராயனுக்கு முன்பாக நின்று பேசி எழுதின வார்த்தைகள் தான். ஆகவே ஆவியில் பலப்படுங்கள், ஆவியில் வெளிப்பாட்டை பெறுங்கள், ஆவியில் விசுவசியுங்கள். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.